தொட்டதற்கெல்லாம் அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிட்டு புலகாங்கிதம் அடையும் திமுக அரசு ஆந்திராவை போல் தமிழ்நாட்டிலும் மாம்பழத்துக்கு 4000 ரூபாய் மானியமாக வழங்க முற்படாதது ஏன் என நயினார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தித்திக்கும் மாம்பழங்களின் விளைச்சல் மிகுதியாகி இருப்பதால் வருவாய் கிடைக்கும் என மகிழ்ந்திருந்த உழவர்களை திமுக அரசு உரிய விலையின்றி ஏமாற்றம் அளித்து வதைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தெருவில் இறங்கி உழவர்கள் போராடி வரும் நிலையில் மாம்பழங்களை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அவற்றை கொள்முதல் செய்ய ஆணையிட்டு சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுவிட்டதாக திமுக அரசு முழங்கி வருவதாகவும், ஆனால் மொத்த வணிகர்கள் மறைமுக கூட்டணி அமைத்து கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாக உழவர்கள் தெரிவிக்கும் அடிப்படை குற்றச்சாட்டை கூட திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதே உண்மை எனவும் நயினார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார். தொட்டதற்கெல்லாம் அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிட்டு புலகாங்கிதம் அடையும் திமுக அரசு ஆந்திராவில் வழங்குவது போல் தமிழகத்திலும் மாம்பழங்கள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியமாக வழங்க முற்படாதது ஏன் என வினா எழுப்பியுள்ளார். காய்கனிகளுக்கு குறைந்த அளவு அடிப்படை விலையை முடிவு செய்ய முயற்சி எடுக்கப்படும் என்கிற தேர்தல் வாக்குறுதி 4 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் சாதனையா என வினா எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன், போதிய விலை கிடைக்காமல் தக்காளியில் தொடங்கி மாம்பழம் வரை துயரப்பட்டு கண்ணுங்கருத்துமாக விளைவித்த பழங்களை தெருவில் கொட்டி போராடும் நிலைக்கு உழவர்களை தள்ளியிருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை எனவும், தேவையான குளிர்பதன கிடங்குகளையோ போதிய உணவு தொழில்நுட்ப தொழிற்சாலைகளையோ நிறுவாமல் உழவர்களை வதைப்பதுதான் உழவர் நலனா எனவும் சரமாரியாக வினா தொடுத்துள்ளார். மேலும் தோளில் பச்சை துண்டு அணியும் போலி விவசாயி நான் அல்ல என கூறும் முதல்வர் மு.க. ஸ்டாலின், உழவர்களின் நலனில் உண்மையான அக்கறை இருந்தால் மானியத்துடன் கூடிய மாம்பழ கொள்முதல் விலையை 20 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.